பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த பூமியில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது அதை 2 விதங்களில் நாம் வாழலாம். முதலாவது விதமான ஒரு வாழ்க்கை என்னவென்றால் கேஷுவல் லைஃப். கேஷுவல் லைஃப் என்றால் ஏனோ தானோ என்று வாழ்வது அல்லது ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்வது. இரண்டாவதாக இன்னொரு விதமான வாழ்க்கை இருக்கிறது. அது என்ன வாழ்க்கை என்றால் கமிட்டட் லைஃப், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த 2 விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் நாம் வாழும்போது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன? அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் அது எனக்காக வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல, அது இன்னொரு நபருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. இன்னொரு நபருக்காக வாழ்வது தான் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கும் முற்றிலுமாக அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு 3 காரியங்களை நாம் தியானித்து நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் உண்மையாகவே ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோமா அல்லது ஒரு நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா என்று. முதலாவதாக, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் சுயநலம் இருக்காது. சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்போது பவுலுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. எருசலேமுக்கு போக வேண்டாம், எருசலேமுக்கு போனால் அங்கே பெரிய துன்பம் உமக்கு நேரிடும், அதனால் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று 11ஆம் வசனத்தில் பவுலுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் 13ஆம் வசனத்தில் அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். இப்போ பவுலுக்கு நேராக தீர்க்க தரிசனம் வருகிறது, எருசலேமுக்கு போனால் உமக்கு துன்பம் நேரிடும் என்று சொல்லி. நான் பவுல் சொல்கிறார், எதற்காக நீங்கள் என்னுடைய இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நான் எருசலேமில் போகும்போது கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, இயேசுவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த இடத்துல பவுல் நினைத்திருக்கலாம், இந்த நேரத்தில் எருசலேமுக்கு போனால் நமக்கு துன்பம் வரும், அதனால் என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் பவுல் அவருக்காக வாழவில்லை, இயேசுவுக்காக வாழ்ந்தபடியால், ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தபடியால் அவர் சொல்லுகிறார், நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியத்தை கூட அவர் பொருட்படுத்தாமல் அவர் எருசலேமுக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் சுயநலம் இல்லாமல் இயேசுவுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. இரண்டாவதாக, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லுவது அது தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த 22ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது பவுலுக்கு விரோதமாக யூதர்கள் கூட்டம் கூடி அவரை எப்படியாயிலும் கொன்று போட வேண்டும் என்று அநேக முயற்சிகளை எடுக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு முன்பதாக நின்று பேசும்போது பவுல் இப்படியாக அவர் சொல்லுகிறார். அதற்கு அவர் இயேசு பவுலோடு சொன்ன காரியத்தை இந்த இடத்துல அவர்களுக்கு சொல்லுகிறார். அதற்கு இயேசு, நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றார். அப்போ இந்த ஜனங்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், இயேசு என்னை பார்த்து சொன்னார், நான் உன்னை புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு அனுப்புகிறேன் என்று இயேசு சொன்னதை இவர்களிடத்தில் இப்பொழுது சொல்லுகிறார். அப்போ புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் என்பதை இந்த யூதர்கள் அவர்கள் கேள்விப்பட்ட உடனே மிகவும் கோபம் கொண்டு 22ஆம் வசனம், இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயம் அல்ல என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இப்போ பவுல் அவருடைய வாழ்க்கையில் இயேசு என்னை சந்தித்தார், இப்படியாக நான் தமஸ்குவுக்கு போகும்போது ஒரு ஒளி வந்தது, இயேசு என்னை சந்தித்தார், இந்த காரியங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் எந்த நேரத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறாரோ, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு
இயேசு என்னை அழைத்தார் என்று சொன்னவுடன் அவங்களால என்ன பண்ண முடியல, கேட்கவே முடியல. ஏனென்றால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் செல்லுகிறது என்பதை இந்த யூதர்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அப்போ அந்த நாட்களில் இருந்தே இந்த புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போகுது என்று சொல்லும்போது அதில் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு காணப்படுகிறது. இந்த நேரத்தில் கூட பவுலை அதற்காக தான் என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கிறார்கள். ஆனால் இந்த சுவிசேஷம் இவ்வளவு எதிர்ப்புகளையும் தாண்டி, முதல் நூற்றாண்டில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் போவதற்கு. அத்தனை எதிர்ப்புகளை தாண்டி இன்னைக்கு நம்முடைய காலத்தில் நம்முடைய கரங்களில் கிடைத்திருக்கிறது. அப்போது நம்ம கையில் இன்னைக்கு சுவிசேஷம் கிடைத்திருக்கிறது என்றால் எத்தனை பேர் இதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். முதலாவதாக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையே கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து சுவிசேஷத்திற்காக அவருடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையிலையும் நம்முடைய தேசம் வரைக்கும் நம்ம கையில் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வருவதற்கு எவ்வளவு நபர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதனால் எப்பொழுதுமே நாம் இந்த சுவிசேஷத்தை கனப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துகிற பிரகாரமாக ஒரு தியாகத்தோடு இந்த சுவிசேஷம் மற்றவர்களுக்கு போவதற்கு காரணமாக மாற வேண்டும். அப்போ அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லுவது அது தியாகம் நிறைந்த வாழ்க்கை. மூன்றாவதாக, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்றால் தேவன் எப்பொழுதும் அதை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்கும் போது நமக்கு உற்சாகம் வேறு எந்த இடத்துல இருந்து வரலன்னா கூட இயேசு நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்போஸ்தலனாகிய பவுலை வேற யாருமே என்ன பண்ணலை, உற்சாகப்படுத்தலை. புறஜாதிகளுக்கு சுவிசேஷம்னு சொன்ன உடனேயே அவருக்கு விரோதமாக தான் என்ன பண்ணாங்க, எழும்பினாங்க. ஆனால் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுலை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இப்போ பார்த்தீங்களா, இயேசு அவ்வப்போது என்ன பண்ணி கொண்டிருந்தார் என்றால் பவுலை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். அதனால தான் பவுலால் தொடர்ந்து இயேசுடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்ற முடிந்தது. இப்போ பவுலுடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தபடியால் இயேசுடைய உற்சாகம் அவருக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்போது தேவன் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். ஏனென்றால் நாம் ஒரு அர்ப்பணிப்போடு அவருடைய நோக்கத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்ப்பணிப்போடு நாம் வாழும்போது அவர் நம்மை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்போ ஒரு கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை அது ஒரு கேஷுவலா, ஒரு ஏனோ தானோ என்று ஒரு நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் இந்த 3 காரியங்களும் கண்டிப்பாக இருக்கும். அது சுயநலம் இருக்காது, இயேசுவுக்காக முற்றிலும் வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். என்ன துன்பம் வந்தாலும் இயேசுடைய நாம மகிமைக்காக ஜீவிக்கிறதாக இருக்கும். இரண்டாவதாக, அதில் அதிகமாக தியாகம் இருக்கும். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துவதை நாம் அனுபவித்து கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துவது தான் நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தியாகத்தோடு ஆண்டவரை சுயநலம் இல்லாமல் உமக்காக நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நாங்கள் சோர்ந்து போகக்கூடிய நேரத்தில் எல்லாம், தளர்ந்து போகக்கூடிய நேரத்தில் எல்லாம், பலவீன நேரத்தில் எல்லாம் நீர் உம்முடைய பலத்தை கொடுத்து, உம்முடைய உற்சாகத்தை கொடுத்து நாங்கள் தொடர்ந்து பலத்தோடு உற்சாகத்தோடு ஓட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.